பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுக்கு நம்மை சமர்ப்பிக்க வேண்டும், கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். நாம் கீழ்ப்படிந்து இருக்கிறோம் என்று சொல்லுவது தேவனுடைய அந்த மகிமையான அதிகாரத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த அதிகாரம் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்முடைய மனது, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய நினைவுகள், நம்முடைய சரீரம், நம்முடைய வழிகள், சொல்லப்போனால் நம்முடைய பண விஷயங்கள் கூட, நம்முடைய எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு நம்மை சமர்ப்பிக்க வேண்டும். தேவனுக்கு இதை மட்டும்தான் நான் கொடுப்பேன், இதெல்லாம் கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் நானே பார்த்துக்கொள்வேன்றல்ல. நம்மை முழுமையாய் தேவனுக்கு அதிகாரத்துக்கு கீழே கொடுப்பது அவசியமாய் இருக்கிறது. அதுதான் நம்மை தாழ்மைப்படுத்தி தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன் விருப்பம் அல்ல, உங்க விருப்பம். அது வரைக்கும் நம்மை தேவனுக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த முழுமையான கீழ்ப்படிதல், ஒப்பு கொடுத்தல் என்று சொல்லுகிற பொழுது இது மனதிற்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. ட்ரூ சப்மிஷன் இஸ் மோர் தென் அக்ரீயிங் மென்டலி. நீங்க ஒரு சில நேரத்தில் சொல்லுவாங்க, நான் ஏசப்பாவுக்கு என்ன ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதன்படி வாழ முடியாமல் போய்விடும். ஆனால் இது அப்படி அல்ல. இது அனுதினமும் நமக்கு தேவனுக்கு கீழ்ப்படிவது உடனடியான ஒரு மனமாற்றம். உடனடியான மனமாற்றம் சொன்னா, ஒரு தவறு செய்தா கூட உடனே அந்த மன்னிப்பு கேட்கிற ஒரு மனப்பாங்கு, மனம் திறந்து தாழ்மையாய் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, தன்னை எப்பவுமே கிருபையை சார்ந்து நிற்கிற ஒரு விதம், தன்னை கரெக்ட் பண்ணி கொள்ளுகிற ஒரு விதம். தாவீது சொன்னான், வேதனை உண்டாக்கு வழிங்கள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை ஆராய்ந்து நித்தியமான வழியில் என்னை நடத்தும். அந்த மாதிரி ஒரு மனநிலை, ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதான் தேவன் சொன்னார், தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் அதிகமான கிருபையை அங்கதான் கொடுக்கிறார். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தாதான் 2வது கட்டம். அப்பதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவங்க பிசாசை எதிர்த்து நிற்கிறோம், பிசாசு போ என்று சொல்லி எல்லாம் ஜெபம் பண்றாங்க. நல்லதுதான். ஆனா முதல் பாகத்தை நீங்கள் செய்தீர்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். Have you completed, obeyed God? அப்பதான் நீங்க பிசாசு, you can resist the devil. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இது எதிர்த்து நிற்கிறது 50-50 இல்லை. அவன் கூட இருந்துட்டே நீ எதிர்க்க முடியாது. பிசாசு கூட இருந்தே. ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆக்டிவ், நாட் பாசிவ் ஒன். நம்ம ஒரு போர் சிப்பாய் போல தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு எபேசியர்ல நம்ம வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரம் 10-18 வரைக்கும். அப்படிதான் உறுதியாய் நாம் நிற்க முடியும். அல்லேலூயா. இந்த வேத வசனம் எப்படி எதிர்க்க முடியும் சொன்ன, வேத வசனம் நம்முடைய மனதில ஊறி போய் முழுவதுமாய் அவைகளினாலே நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேத வசனத்தை நம்மையும் பிரிக்க முடியாது. இயேசு எப்படி பிசாசு வந்த பொழுது வசனத்தை சொல்லி அவனை மிதித்தாரோ, ஓட வைத்தாரோ, அதே போல இன்றைக்கு நாமும் கூட அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், வசனத்தை சார்ந்து கொள்ள வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறது. வேத வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற பொழுது அந்த தேவ மகிமை, அந்த அபிஷேகம், வல்லமை, அவைகளை கொண்டுதான் பிசாசை நாம் எதிர்க்க முடியுது. எப்படி கிடைக்குது இந்த ஜெயம், வெற்றி? இது தேவன் பேரிலே வைக்கிற நம்பிக்கை, கிறிஸ்துவின் பேரிலே வைக்கிற நம்பிக்கை. சிலுவையிலே அவர் நமக்கு கொண்டு வந்த அந்த ஜெயத்தை நமக்கு பிசாசின் மேலே ஏசப்பா நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, சமர்ப்பிங்க, அப்புறம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் வார்த்தையை கொண்டு. அல்லேலூயா. அந்த துதி ஸ்தோத்திர ஜப வாழ்க்கையை கொண்டு சிலுவையில இயேசு உனக்கு கொடுத்த அந்த ஜெயத்தை
உங்களுடையதாய் மாற்றிக்கொள்ளுங்கள். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். எங்களுக்கு எப்பொழுதும் ஜெயத்தை வைத்திருக்கிற பரலோகத்தின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீருமுடைய அதிகாரத்தை ஆளுகை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதை இந்த உலகத்திலே நாங்கள் செயல்படுத்த கிருபை தாரும். பிசாசை எதிர்த்து நின்று உமக்கு கீழ்ப்படிந்து வாழ உடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.